ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்ம தொடர்ந்து ஓசியாவினுடைய புத்தகத்தை போன வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஓசியாவினுடைய முதல் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் எப்படியெல்லாம் தேவனை விட்டு தூரம் போனாங்க, அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் என்னென்ன பெயர் சூட்டி ஒரு உருவக சொல்லாக சில பெயர்களை சூட்டி அவர்களை அழைத்ததையும், பின்பாக அவர்களை தேவன் அழைத்ததையும், உருக்கமான இரக்கத்தினால் அவர்களை மீண்டுமாக தேவன் தம்மண்டை சேர்க்கிற விஷயத்தையும் குறித்து நம்ம பார்த்தோம். இது ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய வாழ்வியலையும் கூட வேதாகமத்தினுடைய அனைத்து சத்தியங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒன்றாக என்ன செய்கிறது இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த 2ஆம் அதிகாரத்திலையும் அதே சத்தியங்கள் கொஞ்சம் வேறு விதமாக என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. சுருக்கமாக இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வை உங்களுக்கு முன்னால வச்சுட்டு, அந்த நிகழ்வுக்குள்ள இருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய 3 முக்கியமான பாடங்களை நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு கத்துக்கிற போறோம். முதலாவதாக இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தினை வாசிக்கும் போது, உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி பேசுகிறார். 2ஆம் வசனத்துல பேசும் பொழுது, உங்கள் தாயோடு வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் சலங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவுள் என்று கர்த்தர் பேசுகிறார். அதாவது இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒரு உருவக சொல்லாக இதையெல்லாம் தீர்க்கதரிசி ஓசியா என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். கர்த்தர் அப்படியாக ஓசியாவை கொண்டு என்ன செய்கிறாரு, பேசுகிற விஷயங்களை பார்க்கிறோம். இதுல நுட்பமாக நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு கருகலான விஷயத்தை நான் கவனிச்சேன். இந்த வசனங்களுக்குள்ள ஒரு நுட்பமாக ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உன் சகோதரரை பார்த்து எப்படி கூப்பிட சொல்றாரு, அம்மி அப்படின்னு கூப்பிட சொல்றாரு. என்ன அம்மி? முன்னால நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் குழம்பு இருப்பாங்களே அந்த அம்மியா? அந்த அம்மி இல்லை. நல்லா கவனிங்க. இங்கே அம்மின்னு சொல்லப்படுற இந்த வசனத்தினுடைய இந்த வார்த்தையினுடைய இந்த சொல்லினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஜனம் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் என் ஜனம் அல்ல என்று அறிவிக்கிறார். அதுக்கு என்ன, லோருகாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். லோரு லோகம்மி. லோகம்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஜனம் அல்ல. நீங்க என் ஜனம் அல்லன்னு ஆண்டவர் கோபத்திலே அவங்க செய்யற அந்த பாவம், அக்கிரமம், விக்கிரக ஆராதனை மற்றும் பலவிதமான பாவங்களை பார்த்து வெறுப்பில் ஆண்டவர் அவங்களை எப்படி கூப்பிடுறாரு, லோகமீன் அப்படின்னு கூப்பிடுறாரு. லோகமீன்னா என்ன அர்த்தம்? என் ஜனம் நீங்க இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் அர்த்தத்தை கொண்டது. இங்க ஆண்டவர் அம்மி என்று சொல்லுகிறார். அம்மி என்ற என்ன அர்த்தம்னா, நீ என் ஜனம் அப்படின்னு அர்த்தம். கீழே பார்க்கிறோம், உன் சகோதரிகளை பார்த்து எப்படி கூப்பிடு, ருகாமா அப்படின்னு கூப்பிடு. ருகாமா அப்படின்னா என்னன்னா, இரக்கம் பெற்றவள் என்று அர்த்தம். ஏற்கனவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை பார்த்து, அக்கிரமத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பேர் சூட்டினாரு, நீ இரக்கம் பெறாதவள் என்று சொன்னார். அதுக்கு தான் மேல உள்ள வார்த்தை என்ன வாசிச்சோம், லோருகாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இரக்கம் பெறாதவள், தேவ தயவு கிடைக்காதவள், தண்டனைக்குள்ளாக கடந்து சென்றவள் என்று பொருள். ஆண்டவர் அப்படியே லோருகாமா என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாரு, சிட்சித்தார், சில தண்டனைகளுக்குள்ளாக உட்படுத்தினார். ஆனா மீண்டும் அவர் இரக்கத்தினால் அந்த ஜனத்தை சந்திக்கிறார். பாத்தீங்களா? அப்படி அவர் இரக்கத்தினால் சந்திக்கும் போது தம்முடைய ஜனத்தை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நீ என் ஜனம், நீ இரக்கம் பெற்றவள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த ஓசியா புத்தகம் நமக்கு என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. இங்கே முக்கியமாக ஒன்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை பார்த்து பேசுவதை போல் இந்த குறிப்பிட்ட வசனங்கள், முதல் வசனமும் 2வது வசனமும் அமைந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை பார்த்து, உன்னுடைய சகோதரரை பார்த்து நீ அம்மின்னு கூப்பிடு,
உன் சகோதரிகளை பார்த்து ருகாமான்னு கூப்பிடு, உன் தாயை பார்த்து வழக்காடவா அப்படின்னு கூப்பிடுங்கிறாரு. இந்த வசனத்தினுடைய சூழமைவு புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட ஜனம் கர்த்தருக்காக என்ன செய்யுது, இருக்குது. ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு ஜனம் இருக்குது. அப்ப அந்த குறிப்பிட்ட சொற்பமான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உன் சகோதரரை பார்த்து இப்படி பேசு, உன் சகோதரியை பார்த்து இப்படி பேசு, உன் தாயை பார்த்து இப்படி பேசு அப்படிங்கிறார். இதுல நமக்கு ஒரு பாடத்தை இன்னைக்கு நம்ம கத்துக்கிறோம். என்ன அப்படின்னா, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல மனிதர்கள் தவறு செய்யும் போது, ஏன் குறிப்பிட்டு இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்யும் போது, தப்பு செஞ்ச மனிதர்களை மட்டும் தேவன் தண்டிக்கிறாரா, அல்லது ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேல் அனைத்து ஜனங்களையும் தேவன் தண்டனைக்குள்ள கொண்டு போகிறாரா? நீங்க பைபிள்ல பாத்துருக்கீங்களா? நிறைய இடங்கள்ல எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தண்டிக்கிறத பாக்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எல்லாருமா பாவம் செய்யறாங்க, ஒருத்தர் கூட நல்லவன் இல்லையா? நல்லவன் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியர்களால் அசிரியர்களால் சிறைப்பட்டு போகும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நல்லவர்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், அங்கே ஒரு எரேமியா இருந்தார், அங்கே ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருந்தார், அங்கே ஒரு தானியேல் இருந்தார், அங்கே ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இஸ்ரவேலுடைய ஒட்டுமொத்த ஜனமும் எல்லாருமே பாவம் செஞ்சவங்களா இல்ல, அதுல ஒரு குறிப்பிட்ட சொற்பமான ஜனங்கள் தேவனுக்காக என்ன செய்யறாங்க, உண்மையாக இருந்தார்கள். அந்த சொற்பமான ஜனங்களும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதே உபத்திரவத்துக்குள்ளாக என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. அவர்களும் கூட அடிமைத்தனத்துக்குள்ள கடந்து போறாங்க. அவங்களும் சோதனையின் காலத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, கடந்து போகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிற நாம் ஒன்றை பார்க்க தவறிட்டோம். அவர்கள் நல்ல ஜனங்கள் தான், ஆனா அவங்களும் கூட சிறையிருப்புக்குள்ள என்ன செய்யறாங்க, போகிறார்கள். சிறையிருப்பு வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? பலர் தப்பு செய்யறாங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற சிலரும் என்ன செய்யறாங்க, எந்த தப்புமே செய்யாம கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்த அந்த ஜனங்களும் கூட என்ன செய்யறாங்க, உள்ள கடந்து போறாங்க. இது ஏன்னு என்னைக்காவது கேள்வி கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஏன் ஆண்டவரே, நாங்க உண்மையா தானே இருந்தோம், நாங்க பரிசுத்தமா தான் இருந்தோம். இப்ப தானியேல், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இதெல்லாம் சிந்திச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆண்டவர், ஜனங்கள் எல்லாரும் அக்கிரமம் செஞ்சாங்க தான், சிலை வழிபாட்டுக்குள்ள போனாங்க தான், தன் பிள்ளைகளை தீக்கடக்க கொடுத்தாங்க தான், அக்கிரமங்கள் செய்தாங்க தான், ஏழைகளை அவர்கள் ஏழைகளுடைய தேவைகளை சந்திக்கலதான், திக்கச்சோருடைய தேவைகளை சந்திக்கலதான், விதவைகளுடைய தேவைகளை சந்திக்கலதான், பெருமையாக அவர்கள் ஓடினாங்க தான். ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க உண்மையா இருந்தோமே, நாங்க பரிசுத்தமா இருந்தோமே, நாங்க நீதியா வாழ்ந்தோமே, நாங்க என்ன அக்கிரமம் செஞ்சோம், நாங்க என்ன தப்பு செஞ்சோம், நாங்கள் ஏன் இந்த உபத்திரவத்துக்குள்ள கடந்து போறோம்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? உங்களால சொல்ல முடியுமா ஏதாவது பதில்? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? சிறையிருப்புக்குள்ள போகிற ஜனங்களுக்குள்ள நல்ல ஜனங்கள் இருந்தாங்க, ஏன் அவர்களையும் தேவன் சிறையிருப்புக்குள்ள அனுமதித்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை வச்சே ஆண்டவர் பல தேசங்களை தண்டிச்சார். இதை வேதத்துல பார்க்கிறோம். நான் ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஏன் ஆண்டவர் பல தேசங்களை இஸ்ரவேல் மக்களை கொண்டு தண்டிச்சார். நீங்க யாத்திராகமத்துக்குள்ள வரும்பொழுது பல சாம்ராஜ்யங்களை இஸ்ரவேல் மக்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அழிக்கிறார். ஏத்தியர், எமோரியர், மீதியானியர் என்று பல பட்டணங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் மக்களை வச்சு அழிக்கிறார். ஏன் அழிக்கிறார் அவங்கள? ஆண்டவரே அதை சொல்றாரு, அவர்களுடைய ஆகாமியத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம். அவர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் அருவருப்பான வழிபாடுகள். அங்கே மனுஷர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் கடவுளுக்கு என்ன செஞ்சாங்க, இரத்த காணிக்கையாக பலி கொடுத்தார்கள். நரபலிகளை அந்த ஜனங்கள் கொடுத்தாங்க. அவர்களுடைய வாழ்வியல் முறையே பார்த்தீங்கன்னா ஒழுக்கக்கேடான வாழ்வியல் முறையை கொண்டவர்கள்.
எப்படி வேணாலும் அவங்க பாலியல் காரியத்துக்குள்ள இருப்பாங்க, மிருகத்தோடு கூட இருப்பாங்க. அந்த மாதிரி அக்கிரமம் முடிச்சவங்க. சோதோம் குமோரா பட்டணத்தை ஆண்டவர் அக்னியினால் அழிக்கிறார். அந்த பட்டணத்தை எப்படி ஆண்டவர் எதனால் அழிச்சாரு? அவ்வளவு அக்கிரமம் நிறைந்த பட்டணம் அது. ஒரு பட்டணத்தையே தேவ கோபம் வந்து அப்படியே பட்சித்து போட்டதுன்னா சும்மாவா? யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு அருவருப்புகள் நிறைந்த பட்டணம். லோத்துவினுடைய வீட்டிலே 2 தேவதூதர்கள் வர்றாங்க. அப்ப அந்த பட்டணத்தை நிறைய பேர் சூழ்ந்து கொண்டு என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? உன் வீட்டுல 2 பேர் வந்திருக்காங்க, நாங்க பார்த்தோம், அவர்களை நாங்கள் அறிய வேண்டும். அறிய வேண்டும்னா என்ன அர்த்தம் பேசுறான்? டீசெண்டா பைபிள்ல அறிய வேண்டும்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட இந்த அறிதல் என்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை நீங்க ஆதியாகம புத்தகத்துல பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தை எப்படி வாசிக்கிறோம்? ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அறிந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? காயின் பிறக்கிறார், அடுத்து ஆபேல் பிறக்கிறார். அப்ப அறிதல்னா என்ன அர்த்தம் இருக்குது இப்ப தெரியுதா? அப்ப அங்க 2 தேவதூதர்கள் உள்ள வர்றாங்க. தேவதூதர்கள் நம்ம நினைக்கிறோம்னா சட்டைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வரல, வெண் வஸ்திரம் போட்டுட்டு அப்படியே பயங்கரமா வரல. அவர்கள் சாதாரண மனிதர்களாக என்ன செய்யறாங்க? அந்த லோத்தினுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. இவன் பாக்குறாங்க, தேவதூதர்கள்லாம் கண்டிப்பா நல்லா அழகா இருந்திருப்பாங்க. பார்த்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க? உடனே வந்து லோத்துவினுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு அந்த 2 பேரும் நாங்க அறியணும், வெளியே கூடு. எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த ஊருக்குள்ள ஒரே ஒரு நல்லவன் தான் இருந்திருக்கிறான். யாரு? லோத்து. அதனாலதான் வேத வசனத்தில் பார்க்கிறோம், நாள்தோறும் தன் இருதயத்திலே அவங்க பாவத்தை எல்லாம் பார்த்து நொந்து கொண்டிருந்தாராம். யாரு? லோத்து. லோத்து மட்டும்தான் இப்படி இருந்தாரு. லோத்து மனைவி அப்படி இருந்தாளான்னு கேட்டா, லோத்துவினுடைய 2 பெண் பிள்ளைகளும் அப்படி இருந்தாங்களா? இல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் ஊரே இப்படி இருக்குதே. அப்ப ஊரோடு ஊரா நம்மள என்ன செய்வோம்? அப்பா சொல்ல 2 பிள்ளைகளும் கேட்கல. தன்னுடைய புருஷன் சொல்ல மனைவியும் என்ன செய்யல? கேட்கல. இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள லோத்து இருக்கிறார். யோசிச்சு பாரு. அப்ப ஆண்டவருடைய கோபாக்கினை அந்த சோதோம் குமரா பட்டணத்திலே வரும் பொழுது நிச்சயமா ஆபிரகாம் ஜெபிக்கலன்னா லோத்தும் என்ன செய்ய முடியாது? காப்பாற்றப்பட்டிருக்க முடியாது. தேவனுடைய பெரிய இரக்கத்தினால் ஆபிரகாம் லோத்துவுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் லோத்துவை என்ன செய்கிறாரு? காப்பாற்றுகிறார். ஒரே ஒரு நீதிமான் லோத்து தான், அவனை தான் காப்பாத்தி இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய இரக்கம் என்ன செய்யுதுன்னா, அவருடைய குடும்பத்தையுமே ஆண்டவர் காக்கிறார். அவருடைய மனைவியையும் பாதுகாக்கிறார், 2 பிள்ளைகளையும் பாதுகாக்கிறார். கொண்டு போய் என்ன செய்யறாங்க? காப்பாத்தி பக்கத்துல உள்ள ஒரு பட்டணத்துல போய் விடுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அந்த சோதோம் குமாரனுடைய பட்டணத்தை ஏன் அழிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, அது அழிக்க தகுதியான ஒரு பட்டணமாக இருந்திருக்கிறது. நீங்க அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் அழித்தார்கள் அல்லவா? நிறைய பட்டணங்கள் அழிச்சாங்க பாத்தீங்களா? நிறைய சாம்ராஜ்யங்கள் அழிச்சாங்க பாத்தீங்களா? அந்த சாம்ராஜ்யத்தை குறித்தெல்லாம் வேதத்தில் நிறைய குறிப்புகள் இருக்கிறது. அல்லது நீங்க வரலாற்றில போய் அந்த பட்டணங்கள்லாம் எப்படிப்பட்ட பட்டணம், அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்துச்சு எல்லாம் நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருவருப்புகள் நிறைந்தது. அதனாலதான் கர்த்தர் அந்த பட்டணத்தை முழுக்கவும் என்ன செய்தாரு? அழித்தார். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த அக்கிரமம்லாம் இல்லாம ஒரு நல்ல மனுஷன் கூட அந்த பட்டணத்துல இல்லாம இருந்திருப்பாங்களா? ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒட்டுமொத்தமாக அழிக்கிறார். ஏன்? நமக்கு அந்த கேள்விக்கான பதில் அநேகருக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன புரிதல் இருக்குது, ஏன் அதை ஆண்டவர் செஞ்சாருன்ட்டு. ஆக மொத்தம் கர்த்தர் செஞ்சா அதை எப்படிதான் செய்வாரு? சரியாக செய்வார். ஏன்னா நமக்கு சில விஷயங்கள்லாம் புரியாது, அறியக்கூடிய அறிவும் ஆற்றலும் நமக்கு இருக்காது. ஆனா கர்த்தர் அனைத்தையும் அறிந்தவர். அவர் ஒண்ணு செஞ்சாருன்னா அது சரியாக என்ன செய்வாரு? செய்வார். நம்ம வாழ்க்கையில் அது புரியாது சில சமயங்கள்ல. இதை புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். வில்லியம் கேரி என்கிற ஒரு ஆகச்சிறந்த மிஷனரி நம்முடைய இந்தியாவுக்கு வந்தார். வில்லியம் கேரியுடைய பணி உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் அவருடைய சரித்திரத்தை வாசித்தவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இந்த நாட்டுக்கு அவர் வந்து வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்க்க என்ன செய்தார்? தொடங்கினார். பல புத்தகங்களை அவர் தமிழாக்கம் செய்தார்.
தமிழை கற்றுக்கொண்டார், தமிழிலே மொழியாக்கம் செய்தார், பிற மொழிகளிலும் மொழியாக்கம் செய்தார். பல வருஷங்கள் போராடி அநேக மொழிபெயர்ப்புகளை அவர் எழுதி கொடுத்தார் நம்ம இந்திய தேசத்துக்கு. அதன் மித்தமாக தன்னுடைய குழந்தைகளை சாக கொடுத்தார். நம்ம இந்திய தேசத்துக்கு வரும்போது இங்க இருக்கிற சீதோசன நிலைமையை ஒத்துக்கொள்ளாம அந்த பிள்ளைகளுக்கு தீவிரமான காய்ச்சல் வந்து பிள்ளைகள் மரிக்கிறது. பிள்ளை மரிச்சதை தாங்க முடியாம தன்னுடைய மனைவி பைத்தியமாக மாறுகிறாள். அதை தாங்கிக் கொள்ள முடியாம, அந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியாம, புத்தி சுவாதனம் இல்லாதபடி தன் மனைவி மாறுகிறார். அந்த மனைவியை வச்சு பார்த்துக்கிட்டு கடவுளுடைய ஊழியத்தை அவர் இந்த இந்தியாவில் செய்கிறாரு. பின்பாக தன்னுடைய மனைவியும் மறிக்கிறாங்க. இரண்டாவதாக ஒரு மனைவியை கட்டுகிறார், அவங்களும் மறிக்கிறாங்க. இப்படி போராட்டமான தன்னுடைய வாழ்க்கையில திடீரென்று பார்த்தீங்கன்னா அவர் மொழிபெயர்த்து வச்ச எல்லா புத்தகங்களும் எரிஞ்சு போச்சு. அவர் வீட்டில் அப்படியே அட்டியா அடிக்க வச்சிருப்பாரு. இரவு பகலாக அமர்ந்திருந்து வேதத்தை பல மொழிகளிலே மொழிபெயர்க்கவும் மற்ற புத்தகங்களை மொழிபெயர்க்கவும் அரும்பாடுபட்டார். அவர் முக்கியமாக உடன்கட்டை ஏறுதல் என்கிற ஒரு மூட பழக்கத்துக்கு எதிராக வில்லியம் கேரி குரல் கொடுத்தார். அவருடைய குரல் மிகப்பெரிய ஆணித்தரமான குரலாக அன்னைக்கு செயல்பட்டுச்சு. அன்னைக்கு ஒரு சிலர் சமூக அக்கறை கொண்டவர்கள் இங்கே போராடினாங்க. ராஜா ராய், மோகன் ராய் போன்றவர்கள் என்ன செய்தாங்க, போராடிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்க பேச்செல்லாம் எடுபடலை. ஆனா வில்லியம் கேரி ஒரு மிஷனரியாக இருந்தவர் செயல்பட்டபடினால் அவருடைய அந்த பேச்சு அங்கே துணை கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் சட்டமாக ஏற்றப்பட்டு உடன்கட்டை ஏறுதல், சதி என்கிற பெண்ணுக்கு விரோதமாக செய்யப்பட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை. எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆண் செத்துட்டானா மனைவியும் கொண்டு போய் நெருப்புல போட்டு எரிச்சிருவாங்க. பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை நம்ம இந்திய நாட்டில் இருந்துச்சு. புருஷன் செத்துட்டான்னா பொண்டாட்டியும் தூக்கி போட்டு என்ன செஞ்சிருவான், அதே இதுல நெருப்பு குண்டத்துல போட்டு எரிச்சு கொண்டுருவான். துடிக்க இழுத்து கொண்டு போய் போட்டு எரிச்சு கொண்டுருவான். சில பெண்களுக்கு மண்டையங்களையும் வச்சிருந்தாங்க. புருஷனோடு நீயும் போய் சேர்றதா உனக்கு பாக்கியம்மா, இறைவன் உனக்கு அங்க சன்னிதானத்துல இடம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சில பெண்கள் அவங்களா ஏத்துக்கிட்டும் போய் அந்த குண்டத்துல இறங்கினாங்க. சில பெண்களுக்கு அப்படி மனசு வரல, தான் போய் சாகிறத, அக்கனியில விழுந்து சாகிறது பிடிக்கல, தரத்தரன்னு இழுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்க, அக்கனி குண்டத்துல போடுவாங்க. அப்ப அதற்கெல்லாம் குரல் கொடுத்தவர் யாருன்னா இந்த கிறிஸ்தவ மிஷனரியாக வில்லியம் கேரி குரல் கொடுத்தார். பெண்களை இப்படி நீங்க கொல்லக்கூடாது, இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்றெல்லாம் சொல்லி போராடினார் அவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அதுக்கப்புறம் அது சட்டமாக ஏற்றப்பட்டு பெண்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்னைக்கெல்லாம் பெண்கள் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஏன் சொல்ல போனா பெண்களுடைய மறுமணத்திற்காகவும் போராடினவர்கள் யாரு, கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். ஆண் இறந்துட்டான்னா கடைசி வரைக்கும் பெண் வெள்ளச்சீலை கட்டி என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள வளையலை உடைச்சு தாலி அறுத்து ஓரமா தள்ளிடுவாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் அதிகம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் இல்ல, நிறைய ஒழிஞ்சு போச்சு அதெல்லாம். ஆமா, எங்க அம்மா காலத்துல எல்லாம் நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு. புருஷன் இறந்துட்டான்னா பொம்பளைங்களுக்கு வெள்ளச்சேலை கட்டி என்ன செஞ்சிருவாங்க, மூளையில உட்கார வச்சிருவாங்க. அது சின்ன பொண்ணா இருக்கு பாவம். சில குழந்தைலாம் பார்த்தா 12 வயசுல 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. குழந்தை திருமணம் இங்க இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமைகள்லாம் இந்த நாட்டில் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் விரோதமாக யார் போராடினாங்க, யார் நம்ம பெண்களுக்கான சுதந்திரத்தை பெற்று தந்தாங்கன்னா மிஷனரிகள் வந்து அதற்கெல்லாம் போராடினாங்க. அப்புறம் சில நல்ல இருதயம் கொண்ட மனிதர்களும் என்ன செஞ்சாங்க, அதற்காக போராட்டத்தை எடுத்து வைச்சாங்க. ஸோ இப்படிலாம் போராடினவர் தான் பார்த்தீங்கன்னா வில்லியம் கேரி. அப்ப அவர் மொழிபெயர்த்து வச்ச அத்தனை எரிஞ்சு போச்சு. ஒரு மனுஷனுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்களேன், அப்படியே மனசுக்குள்ள இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில வில்லியம் கேரி சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் தவறிழைக்க மாட்டார் என்று சொல்லி மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து ஒண்ணுல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சார். யோசிச்சு பாருங்களேன், 8 வருஷம் ஆமா வேதாகமத்தை மொழிபெயர்த்து ஒன்னை எடுத்து கரெக்டா வச்சிருக்கிறீங்க, திடீர்னு எல்லாமே அழிஞ்சு போச்சு. 8 வருஷம் உழைப்பு புகையா போச்சு. சோர்ந்து போகல வில்லியம் கேரி. அவர் சொன்னாரு கர்த்தர் தவறு செய்ய மாட்டார். மீண்டுமாக அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மொழிபெயர்க்க ஆரம்பிச்சார். அப்ப பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஒண்ணு புரிஞ்சிச்சு, வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் பிரச்சனைகள் தங்கள் வாழ்க்கையில வந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிறாங்க, கர்த்தர் என்னைக்குமே என்ன செய்ய மாட்டாரு, தவறு செய்ய. மனிதன் தவறு செய்வான், மனித அக்கிரமம் செய்வான், அதற்கான பிரதிபலனையும் அவன் கண்டடைவான். ஆனா கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, தவறு செய்யவே மாட்டார். அப்ப கர்த்தர் இந்த மாதிரியான சில பட்டணங்களை அழிச்சாரு, சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து அழிஞ்சாங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக தவறு
அவருக்கு அது ஒரு பெரிய நோக்கம் இருக்கும், திட்டம் இருக்கும். அவர் செஞ்சா கரெக்டா தான் செஞ்சிருப்பார். ஒருவேளை அது நமக்கு புரியாம கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தமா ஒரு நல்லவன் கூட இல்லாம அந்த பட்டணத்துல இருந்தாங்களான்னு கேட்டா இல்ல, நல்லவர்கள் இருந்தாங்க தான். ஆனா நல்லவர்களும் சேர்த்து எங்க போறாங்க, சிறையிருப்புக்குள்ள போறாங்க. ஏன் ஆண்டவர் அவர்களை அனுமதிச்சார்? அதற்கான காரணம் வேணா எனக்கு தெரியும். என்ன காரணம் தெரியுமா? சிறையிருப்புக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டம் ஜனம் போச்சே, அந்த ஜனங்களை மறுபடியும் கடவுளுடைய வார்த்தை சொல்லி திருப்பி கொண்டு வர இந்த ஒரு சில நல்லவர்கள் அங்க போனா தான் முடியும். ஐயா, கிணற்றில ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா நல்லா நீச்சல் தெரிஞ்ச ஒருவன் எங்கதான் போய் ஆகணும், திரும்பவும் கிணத்துல குதிச்சுதான் ஆகணும். அவனும் ஆழத்துக்குள்ள போய் தான் ஆகணும். ஒரு வழி இல்லை அவனை மீட்கணும்னா. சோ கடவுள் ஏன் தானியேலை சிறையிருப்புக்குள்ள அனுமதிச்சாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சிறையிருப்புக்குள்ள அனுமதிச்சாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஏன் சிறையிருப்புக்குள்ள அனுமதிச்சாருன்னா, அந்த சிறையிருப்புகளுக்குள்ள தவறு செய்யாத தம்முடைய பிள்ளைகளையும் தேவன் எதுக்கு கொண்டு போனார்னா, இவங்க அங்க போனாதான் சிறையிருப்புக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி திருப்பவும் கர்த்தரிடத்தில் திருப்ப முடியும். சோ கர்த்தர் ஏன் இப்படி நல்லவர்களையும் கொண்டு போய் அனுமதிக்கிறார்னா, அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் ஓ அப்படின்னு. ஏன்னா வெளிப்படையாக இத வசனமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்யல, எழுதி கொடுக்கல. ஆனா நம்ம சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு தானியேல் அங்கே சிறையிருப்புக்குள்ள போனபடினாலதான் அங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கலக்கிறான். பெரிய சாம்ராஜ்யத்துக்கே கர்த்தருக்குள்ள வழி நடத்துறான் ஒரு தானியேல். அந்த ராஜா சொல்றாரு, தானியேலின் தேவனை தவிர வேற ஒரு தேவனை யாரும் வணங்க கூடாதுங்கிற சட்டம் புறஜாதி தேசத்திலே போடப்பட்டுச்சு. யாரால? ஒரு தானியேலால. யோசிச்சு பாருங்க, தானியேலே கொண்டு போயிட்டாரு. இவ்வளவு உத்தமமான மனுஷன், சாப்பாட்டுல கூட தன்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று அவ்வளவு உண்மையா இருந்தவனாச்சு. அந்த மனிதனை ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தள்ளினார் தெரியுமா? தானியேல் கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணதாகவோ அவருக்கு பிள்ளை பிறந்ததாகவோ இல்லை. ஒரு சரித்திர ஆய்வு சொல்றாங்க, அன்னைக்கு இருந்த அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம், பெர்ஷிய சாம்ராஜ்யம் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்படி அடிமையாக கொண்டு போகப்பட்ட திடகாத்திரமான ஆண்களை என்ன செய்வாங்கன்னா, அவங்களை அரவாணிகளாக மாத்திடுவாங்களாம். ஏன் அப்படின்னா, அப்பதான் உண்மையா கடைசி வரைக்கும் தனக்கு உழைப்பான் அப்படிங்கிற காண்டி. பிள்ளை மனைவி எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த பிள்ளை மனைவி எப்படியாவது விடுதலையாக்கி கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க புரட்சிகரமா ஏதாவது செய்வாங்க நம்ம தேசத்துக்கு விரோதமாக. ஆகையால் திடகாத்திரமான சில ஆண்களை, அதுவும் அந்த சாம்ராஜ்யத்துல பொறுப்பு கொடுக்கிற முக்கியமான நபர்களை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவங்களுடைய ஆண்மை இல்லாதபடி செய்து விடுவார்களாம். தானியேலும் கூட அப்படிப்பட்டவர்கள் என்று சில குறிப்புகள் இருக்கிறது. பைபிளிலே அது இல்லை, வரலாற்று குறிப்பிலே தானியேல் அப்படி மாற்றப்பட்டவர் என்ற ஒரு குறிப்பு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் தானியேலை அந்த அந்நிய தேசத்திலே பயன்படுத்தின காரியம் சிறியதல்ல, மிகப்பெரிய காரியத்தை தானியேலை கொண்டு கர்த்தர் செய்கிறாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 பரிசுத்தவான்களை கொண்டு மகா பெரிய மீட்பை அங்கே தேவன் உண்டாக்குகிற காரியத்தை பார்க்கிறோம். தவறு செய்யாத தேவனுடைய மனுஷனாகிய எசேக்கியேல் சிறையிருப்புக்குள்ள கடந்து போகிறாரு. அவரும் அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள கடந்து போகிறார். ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனமா போயிருக்கிறாங்க. அந்த மக்களுக்குள்ள ஒரு நல்ல மனிதன் எசேக்கியேல் அங்க இருந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்றாரு, கடவுளுடைய எச்சரிப்பை சொல்றாரு, அவங்களை உற்சாகப்படுத்துகிறாரு, அவர்களை மீண்டுமாக மீட்டெடுக்கும்படி அந்த ஒரு எசேக்கியேல் அங்கே உள்ளே இருந்து போராடுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சில விஷயங்களை செய்யறாருன்னா அது அவருக்கு ஒரு பிளான் என்ன செய்யும், அது சரியான பிளானாகவும் இருக்கும். நமக்கு அது என்ன செய்யாது, புரியாது. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், உன் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உன் சகோதரியை பார்த்து ருகாமா என்றும் என்று சொல்லுகிறார். உன் தாயை பார்த்து வழக்காடுங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அந்த ஒரு சில தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து நாமும் கூட இன்னைக்கு ஒரு சிலராய் தேவன் நம்ம மீட்டு என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறார். நாம இந்த தேசத்திலே கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற, அல்லது கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிற,
மக்களுக்குள்ள நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாட்சியா வச்சிருக்கிறார். சில நேரங்களிலே அவர்களோடு சேர்ந்து நாமும் துன்பம் இழைக்கப்படுகிறோம். வெளியே இருந்து பார்க்கிறவன் தப்பு செய்யற ஒரு கிறிஸ்தவனை மட்டுமா திட்டுறான்? எல்லா கிறிஸ்தவனையும் சேர்த்து தான் திட்டுறான். நம்மளை பார்க்கும் போதும் நீ கிறிஸ்தவனா அப்படின்னு பார்க்க ஒரு மாதிரி தான் பார்க்கறான். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய தாய் சோரம் போனால், நல்லா கவனிங்க, அவர்களுடைய தாய் சோரம் போனால், அவர்களை கற்பம் தரித்தவள் லட்சையான காரியங்களை அவர்களை கற்பம் தரித்தவர்கள் லட்சையான காரியங்களை செய்தால், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றால். என்ன உருவகமா ஆண்டவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் மற்ற ஜனங்களோடு கலந்துருச்சு, மற்ற ஜனங்களோடு வர்த்தகம் செய்யுது. இப்படி அவர்களோடு கலந்து வாழணும் அப்படின்னா கலாச்சாரம் மற்றும் அவருடைய எல்லா விஷயத்திலுமே கலக்கணும். கலந்து ஒன்னோடு ஒன்னா பிணைஞ்சு அவங்களுடைய எல்லா பேய்த்தனமான வழிபாடுகளையும் இவங்களும் செய்யறாங்க. பெண் கொள்றாங்க, பெண் எடுத்துக்கிறாங்க, பாகால் வழிபாடுக்குள்ள போறாங்க. பாகால் வழிபாட்டுக்கு என்னென்ன சடங்குகள் செய்யணும், சம்பிரதாயங்கள் செய்யணும், எல்லாமே செய்துக்கிறாங்க. இப்ப எல்லாம் மிக்ஸ் ஆகி கலந்துருச்சு. அதனாலதான் சோரம் போயிட்டு அப்படிங்கிறாரு. வர்த்தகமா அப்படியே கலந்து இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுனாலதான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. நமக்கு தண்ணீர் கிடைக்குது, சோறு கிடைக்குது, திராட்சரசம் கிடைக்குது, எல்லாமே நமக்கு இதனாலதான் கிடைக்குது. இப்படி எல்லாத்தோடையும் நம்ம கலந்து போகலைன்னா நமக்கு எதுவுமே என்ன செய்யாது, கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தோட அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு புரியல, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே கிடைப்பது யாரால் தான் கிடைக்குது? கர்த்தரால் தான் கிடைக்குது. நிறைய சமயங்கள்ல கர்த்தரால் கிடைச்ச ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் கொடுத்ததாக நாம நினைத்துக் கொள்கிறோம். இன்னொரு விஷயம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்காக பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிடறோம். கர்த்தர் எல்லா நன்மையும் கொடுத்தா அது பாகாலுக்கு பயன்படுத்துவது, அந்நியத்தனமான விஷயங்களுக்கு பயன்படுத்துவது, கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்துவது. ரெண்டையுமே பார்க்கிறோம். ஒண்ணு இவங்களுடைய என்னன்னா, இதெல்லாம் கிடைச்சது அவனால கிடைச்சது, இவனால கிடைச்சது, இப்படி நம்ம சேர்ந்து போனனாலதான் கிடைச்சிச்சு இப்படி நினைச்சுக்கிறது. ஆனா கர்த்தர் கீழே சொல்றாரு, இதெல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேங்கிறாரு. 8ஆம் வசனம் வாசிங்க. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவைகளை அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா கர்த்தர் கொடுத்த பொருளை இந்த இஸ்ரவேல் மக்கள் யாருடையதா மாத்தி வச்சிருக்கிறான்? பாகாலுடையதாய் மாத்தி வச்சிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அன்னைக்கு எகிப்துங்கிற பெரிய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தாரு. கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தாரு? நிறைய தங்கம் வெள்ளி. போகும்போது இவங்க நம்மளை விட்டு போனா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு எகிப்தியர் ஆயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க உள்ள இருந்தா எகிப்தியர்கள் பாடாப்படுறாங்க. பல மூலவியாதினால் கடவுள் எகிப்தியரை பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில எகிப்திய மன்னனோ எகிப்திய ஜனங்களும் என்ன நினைச்சாங்கன்னா, நம்மளை விட்டு இந்த இஸ்ரவேல் மக்கள் போனா போதும், போகிறதுக்கு நாங்க என்ன தரணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்க. நீ போனா போதும், கொண்டுட்டு போ. எகிப்துல இருந்த எல்லா தங்கங்களையும் அள்ளிட்டு வர்றாங்க. கர்த்தர் அப்படி என்ன செய்யறாங்க, வரும்போது வெறுங்கையோட வரல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்படி கர்த்தர் செஞ்சாரு. ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் வச்சு என்ன செஞ்சாங்க? வர்ற வழியிலேயே ஆரோன்ட்ட இந்த தங்கத்தை எல்லாம் நல்லா கழட்டி கொடுத்து இதுக்கெல்லாம் உற்சாகமா இருப்பாங்க. தப்பு செய்யறதுக்கு எல்லாத்தையும் கலட்டி கொடுப்போம். எல்லாத்தையும் கலட்டி கொடுத்து, ஆரோனே இதை போட்டு எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டாக்கு. உடனே அவர் நெருப்புல அள்ளி போட்டு அழகா ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு முன்னால் நிப்பாடிட்டார். அவ்வளவும் தங்கம், ஒரு பெரிய கண்ணுக்குட்டி சைஸுக்கு தங்கம். அவ்வளவு தங்கத்தையும் யாருடைய இப்ப மாத்திட்டான்? எகிப்திய கடவுளான கன்றுக்குட்டியா மாத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இந்த உலக மக்கள் தவறானதுக்கு என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. லோபத்தனமான காரியங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. இன்னைக்கு
சோ கடவுள் கொடுத்த நன்மையை, ஆசீர்வாதத்தை தவறான விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய பணம் எந்த காரியத்துக்காக பயன்படுகிறது என்பது சிந்தித்துக் கொள்ளுங்க. நீங்க சம்பாதிக்கிற பணம் யாருக்காக பயன்படுது? கர்த்தருக்காக அது பயன்படுதா, அல்லது ஏதாவது அந்நிய வழிபாட்டுக்கு பயன்படாது போகுதா? யோசிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் கணக்குல வச்சிருப்பாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச பாவம் அது இதுவும் ஒண்ணு. கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளையும், வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் பாகாலுடைய தான் மாத்தி வச்சிருக்கிறாங்க. எப்பவுமே பாவம் கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள நுழையும், ஒரே அடியா உள்ள நுழையாது. அது நாள் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஆக்குப்பை பண்ணி பண்ணி கர்த்தரை கடைசியே கடவுள்கிட்ட பிடிச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்களையும், துன்பங்களையும், இடுக்கங்களையும் தேவன் அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கிற கர்த்தர் அப்படியே அழிஞ்சு போகட்டும்னு இஸ்ரவேல் மக்கள் விட்டுட்டாரான்னு கேட்டா அதுதான் இல்லை. எவ்வளவு ஆண்டவர் பிடிச்சி இஸ்ரவேல் மக்களை காயப்படுத்தினாலும், துன்பப்படுத்தினாலும், மீண்டும் தன்னோடு கூட இணைத்துக் கொள்வதையே தேவன் தன்னுடைய நோக்கமாக என்ன செய்கிறாரு? இதுதான் கர்த்தர். கர்த்தர் நம்மை வெகுவாக தண்டித்தாலும் மீண்டுமாக அவரை மாதிரி நம்மளை அள்ளி அணைக்க வேறு ஒருவரால் என்ன செய்ய முடியாது. அதான் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் நம்மை காயப்படுத்தி கட்டு போடுங்க. அடி அடி அடின்னு அடிச்சு காயப்படுத்துறது அவர் தான். அப்புறம் வந்து நைஸா கட்டி பிடிச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்றவரே யாருதான். ஏன் இந்த அடி அடின்னு அடிக்கிறாரு? அவருக்கு என்ன ஆசையா? இல்ல, அந்த அடிதான் நம்மளை மாற்றும். அந்த காயங்கள் தான் மீண்டும் கர்த்தரிடத்துல திரும்ப வைக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டாருன்னா பாவத்திலே அழிஞ்சு போயிருப்போம், அக்கிரமத்திலே மூழ்கி போயிருவோம். ஒரு பாவம் நீங்க தப்புனே தெரியாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, யாருமே அதை சொல்லவே இல்லை, அதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சின்ன குழந்தைகள் சின்ன சின்ன தப்பு செய்யும் போதே அவங்கள அடிச்சு சத்தம் போட்டு திருத்திட்டீங்கன்னா நல்லது. சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், கடைசியில் அந்த குழந்தை என்ன ஆகும்? பெரிய தப்பு செய்யும். இன்னைக்கு ஸ்கூல்ல பென்சில் திருடுற பிள்ளை நாளைக்கு ஒரு வீட்டுக்குள்ள பூந்து என்ன செய்யும்? வேற எதை வேணாலும் திருட ஆரம்பிச்சிடும். அப்ப பென்சில் திருடும் போதே நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை கண்டிக்கணும். என்ன அப்படின்னு கண்டிச்சிடணும். மறுபடியும் எடுத்துட்டு வருதா, மறுபடியும் அடியை போட்டாவது கண்டிக்கணும், 2 மிதியை போட்டாவது கண்டிக்கணும். அந்த மிதியும் அடியும் அந்த பாவத்திலிருந்து அந்த பிள்ளைகள் விடுபட என்ன செய்யும்? சில குழந்தைகள் அன்பாலேயே திருந்திடும். ஃபர்ஸ்ட் நம்ம கையெடுக்கிற டூல்ஸ் ஏதாவது இருக்கணும், அன்பா இருக்கணும். அன்பா சொல்லுங்க, பக்குவமா சொல்லி பாருங்க. தொடர்ந்து நீங்க அன்பை கையாண்டும் திருந்தலைன்னா கடைசியில் என்னதான் வழி? பெரம்பு எடுங்க. பெரம்பு எடுத்து மதியினத்தை நீக்க முயற்சி பண்ணுங்க. சின்ன வயசுலயே அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க குழந்தைகள் பெரிய திருடர்களாக என்ன செய்யாது? மாறாது. சின்ன சின்ன தவறு செய்யும் போதே உங்க குழந்தைகளை திட்டி சரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிள்ளையா ஆகும்போது ஒரு அக்யூஸ்டா மாறாது. அப்ப கர்த்தர் என்ன செய்தாருன்னா அவங்களை என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார், சில தண்டனைகளுக்குள்ள உட்படுத்துகிறார், அவர்களை காயப்படுத்த விடுகிறார் தேவன். ஏன்னா அந்த காயங்கள் எல்லாம் கர்த்தரை திரும்புவதற்கு அவர்களுக்கு என்ன செய்யுது? உதவியாக இருக்கிறது. கர்த்தர் இதை செய்கிறார், இந்த வேலையை செய்கிறாரு. ஆனாலும் மீண்டுமாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? நல்லா அடிச்சு முடிச்சு ரண வேதனையில் இருக்கும்போது ஆண்டவர் போய் அப்படியே பக்குவமா பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த அதிகாரத்துல நம்ம 2ஆம் அதிகாரத்துல அதான் வாசிக்கிறோம். ஓசியா புத்தகத்துல ஒரு வசனத்தை வாசிங்களேன், 14வது வசனத்தை வாசிங்க. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி, இஸ்ரவேல் மக்களுக்கு நான் நயங்காட்டி. நயங்காட்டினா என்ன அர்த்தம்? நயங்காட்டுறத பார்த்திருக்கீங்களா? சில பெத்தவங்கலாம் பிள்ளைய போட்டு நல்லா அடிச்சு கை காலெல்லாம் கொழுக்கட்ட மாதிரி வீங்கிரும். அதுக்கப்புறம் பக்கத்துல போய் உட்காந்து தலைமுடிய தடவி கொடுத்து, செல்ல குட்டி ஏண்டாமா அப்படி தப்பு செய்றீங்க, செய்யக்கூடாதுல்ல தங்கம், கோவப்படுத்தக்கூடாதுல்ல தங்கம் அப்படின்னு பேசுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த வாசனை அப்படிதான் இருக்குது. எல்லா அடியையும் ஆண்டவரை அடிச்சு மிதிச்சு அடிமைத்தனத்துல ஒப்பு கொடுத்து அழுதுகிட்டு இருக்கும்போது, ஐயோ ஆண்டவரே இப்படி எங்களை அடிமையாக்கிட்டீங்களே,
இப்ப நம்ம கஷ்டப்படுறோமே, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போச்சே, ஐயோ அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படியே பக்கமா போய் உட்கார்ந்து தலைமுடியை தடவி கொடுத்து, அதான் நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் என்ன பண்றாரு ஆண்டவரு? வனாந்திரத்துக்கு, நல்லா செழிப்பான இடத்துக்குலாம் ஆண்டவர் அழைச்சிட்டு போல, நல்லா இருக்கிற இடத்துக்குலாம் கொண்டு போல, வனாந்திரத்துக்கு கொண்டு போய். நமக்கு பிடிக்காத ஏரியா என்னது? வனாந்திரம். யாராவது சுத்தி பார்க்க பாலைவனம் போவார்களா? சுத்தி பார்க்க சகாரா பாலைவனத்துக்கு போவோம் வாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? வனாந்திரத்துக்கு தான் கூட்டிட்டு போறாரு, செழிப்பான இடத்துக்கு கூட்டு போல. ஏன்னா அப்பதான் நமக்கு புரியும், அப்பதான் கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் எப்படின்னா, கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்போது நீதான் பாகால் வழியை தான் மாத்திடுறியே. கர்த்தர் எதுக்கு கொடுக்கிறாரு? அதெல்லாம் நல்ல காரியங்களை நீ செய்யணும்னு கொடுக்கிறாரு. ஆனா நீ அந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு, அந்த சுகபோக வாழ்க்கையெல்லாம் வச்சுட்டு, கர்த்தர் கொடுக்கறது எல்லாத்தையும் நீ தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆமா, வனாந்திரத்துக்கு தான் கொண்டு போவார். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஆண்டவர் வனாந்திரத்துல வச்சு எப்படி பேசுறாரு? அவரோடு பச்சமாய் பேசி. பச்சமாய் பேசினா என்ன அர்த்தம்? நல்லா கொஞ்சி பேசுறாரு, பச்சமா பேசுறாரு. பேசி ஆண்டவர் என்ன செய்யறாரு? எடுத்துறோம், அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டத்தையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்புறம் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் மறுபடியும் கொடுக்கிறாரு. இனிமே செய்ய மாட்டீங்களா தங்கம்? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஒரு மிகப்பெரிய இந்த பாச போராட்டம், அன்பு. இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சித்திரத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது நம்ம குடும்பங்கள்ல சில நேரங்கள் நடக்கும் பாத்தீங்களா? சில நேரங்களில் சில பிரச்சனை வந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பிரிஞ்சு போன உடைந்து போன உறவுகள் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்து மூலம் ஒன்று சேரும் பாருங்க. அந்த ஒன்று சேர்ற இடத்துல எமோஷனா அந்த டச்சிங் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் வாசிக்கும் போது வருது. கர்த்தர் இப்படி என்ன செய்யறாரு? மீண்டுமாக கொண்டு வந்து பட்சமா பேசி மீண்டும் தன்னோடு கூட என்ன செய்யறாரு? அவர்கள் கூட பேசி ஆண்டவர் மறுபடியும் சில ஆசீர்வாதங்களை தந்து மறுபடியும் ஒரு உடன்படிக்கை செய்து அவங்களை என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒன்றிணைக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி இணைக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா 16ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் என்ன செய்யறாரு? உரைக்கிறார். இது என்ன பாகாலி? இது என்ன ஈசி? பாகாலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஜமான் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? எஜமான். ஏன்னா அன்னைக்கு பாகாலை மற்ற மக்கள் தங்களுடைய எஜமானாக பார்த்தார்கள். அது ஒரு பதம். அந்த பதத்தையே ஆண்டவர் இங்க என்ன செய்யறாரு? யூஸ் பண்றார். இனி நீ கர்த்தரை வந்து நீ எஜமான் என்று என்ன செய்ய மாட்ட, என்னுடைய ஆண்டவன் என்று நீ சொல்ல மாட்ட. அதுக்கு பதிலாக ஈசினா என்ன அர்த்தம்னா கணவன் என்று அர்த்தம். கணவன், எனக்கு நெருக்கமானவர் என்ற அர்த்தத்திலே அந்த வார்த்தை. இனி நீ கடவுளை எஜமான் என்று பார்க்க மாட்ட, ஆண்டவன் என்று பார்க்க மாட்ட. அதுக்கு பதிலாக மிக நெருக்கமாக கடவுளை கொண்டிருக்கிற ஒரு ஜனமாக நீ என்ன செய்வாய்? இது ஒரு உயரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் அப்படிதான் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? நம்ம கடவுளை தூரமா வச்சு பார்க்கிறவங்க இல்ல. இன்னைக்கு மாற்று மத சகோதரர்கள்லாம் கடவுளை எப்படி வச்சு பார்க்கறாங்க? ரொம்ப தூரமா வச்சு பார்க்கறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் கடவுள் மட்டும்தான், அவர் வேற எந்த உறவுகளையும் கொண்டு வரவே மாட்டாங்க. அவங்க அந்த உறவுக்குள்ள கொண்டு வர்றதையே பெரிய தவறாக பார்க்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா கடவுள் அப்பான்னு கூப்பிடவே மாட்டாங்க. தெரியுமா? கடவுளே பார்த்தீங்கன்னா அவன் இவன், அவன் வந்தான், அல்லாஹ் வந்தான், அவன் ஆசீர்வதிக்கிறான், இறைவன் பெரியவன். ஏன்னா கடவுளை தூரமா வச்சு பார்ப்பாங்க அவங்க. இந்த உலகத்துல எல்லாருமே கடவுளை தூரமா தான் வச்சு பார்க்கறாங்க. நம்மளே நினைச்சா கூட கடவுள் பக்கத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பார்த்திருக்கீங்களா? எல்லா கோயில்லையும் கடவுள் எங்க இருப்பாரு? கருவறைக்குள்ள இருப்பாரு. கருவறைக்குள்ள போய் கடவுள்னு நம்புற அந்த விஷயத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இடையில ஒரு தரகர் இருப்பாரு. அந்த தரகர் தான் உள்ள போயிட்டு வந்து எல்லா வேலையும் பண்ணுவார். அவர் தான் தொடுவாரு, அவர் தான் ட்ரெஸ் மாத்தி விடுவாரு, அவர் தான் எல்லாம் பண்ணுவாரு. பக்கத்துல நம்மளாம் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இனி நீ கடவுளோடு நெருக்கமானவனாக நீ மாற்றப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தர்றார். நம்ம புதிய ஏற்பாட்டிலே அதான் வாசிக்கிறோம்.
ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன? அந்த வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். கிருபாசன தண்டை, கிருபாசனம் எங்க இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது. உண்மையை சொல்ல போனா பழைய ஏற்பாட்டிலும் கூட இந்த கிருபாசன தண்டையிலே மகா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். மற்ற யாருமே போக முடியாது. எந்த லேவியனும் போக முடியாது. எந்த இஸ்ரவேல் மக்களும் போக முடியாது. அந்த மகா பிரதான ஆசாரியனும் முதலாவது தன்னைத்தானே பரிசுத்தம் செய்து கொண்டு அவனுக்கான சில பலியை செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். அந்த அனுமதி இருந்துச்சு. ஆனா எப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினாரோ அப்ப யாரெல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக அவரை ஆண்டவரும் தேவனும் தகப்பனுமாக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாரும் கிருபாசன தண்டையிலே தைரியமாய். முன்னால நமக்கு தைரியம் வராது. ஏன்னா மகா பிரதான ஆசாரியம் கூட ஏதாவது ஒரு சின்ன தப்போடு உள்ள நுழைஞ்சிட்டானா கர்த்தர் அங்கேயே வச்சு அடிச்சு முடிச்சிருவாரு. அந்த இடத்துக்கு எல்லாரும் போக முடியாது. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து எப்ப வந்து நமக்காக பலியானாரோ இப்ப நம்ம எல்லாரும் எப்படி போறோமா? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நுழைகிறோம். இன்னொரு வசனத்தையும் கூட வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. எந்த ஸ்தலத்துக்குள்ள? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன செய்கிறாரா? உண்டாக்கினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியம் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைவதற்கு நமக்கு என்னத்தை உண்டாகிருக்குதா? தைரியத்தை உண்டாகிறது. அவ்வளவு நெருக்கமாக கிறிஸ்து இப்போது நம்ம கொண்டு வந்துட்டார். இப்போ வந்துருவோம். இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக என்னன்னா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், இதை நீங்க வாசிக்க வேணாம், நான் வசனத்தை பற்றி சொல்றேன். ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 2 to 5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை முறிக்கிறது என்கிற சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னது? பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இருக்கிற உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்பை முறிக்கிறதா இருக்கிறது. இதை குறித்து தான் ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். உங்களுடைய பாவங்கள் தேவனுக்கும் மக்களுக்கும் ஒரு நடுச்சுவராக இருந்து உறவை பிரிக்கிறது என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோமா? வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 59 2வது வசனத்தை வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. எது உண்டாக்குது பிரிவினைய? பாவம் உண்டாக்குது பிரிவினைய. கடவுளை விட்டு நம்ம பிரிக்கக்கூடியது என்ன? கடவுளுடைய உறவை விட்டு நம்ம பிரிக்கக்கூடியது என்ன? பாவம், சின். அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ எதுவா இருந்தாலும் உறவை கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்கிறது? முறிக்கிறது. இதை நம்ம முதலாவது என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அப்ப உறவை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. உங்க குடும்ப வாழ்க்கையிலும் கூட கணவன் மனைவியை உறவை பிரிக்கக்கூடிய எந்த காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. உங்க குடும்பத்திலே சமாதான குலைச்சலை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம வாய்ப்பை கொடுக்க கூடாது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் என்னன்னா, நம்ம உறவை முறிக்கிறதுக்கான எல்லா வாசலையும் திறந்து வச்சுட்டு அப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கு. கர்த்தர் தூரமா போயிடுவாரு. கர்த்தர்ட்ட இருந்து எந்த சத்தமுமே வராது. கர்த்தர் பேசவே மாட்டாரு. கர்த்தர் கைவிட்டது போல இருக்கும்.
ஆனா எதனால இந்த மாதிரி சூழ்நிலை உண்டாயிருச்சு அப்படின்னு அவங்க யோசிக்கிறது இல்லை. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறார் பிரதர், கர்த்தர் என் கூட இருக்கிற மாதிரியே தெரியல பிரதர், இப்படி புலம்பதான் செய்யறான. ஏன் இந்த சூழ்நிலை வந்துச்சு? அப்ப உறவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன நம்ம செஞ்சிருக்கோம், அதை சரி செய்யறது இல்லை. ஒரு கப்பலுக்குள்ள தண்ணி வருந்துருச்சு அப்படின்னா ஐயோ ஐயோன்னு தான் கத்தருமே ஒழிய, அந்த ஓட்டையை ஏன் நம்ம உண்டாக்கணும், அந்த ஓட்டையை இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்கமே, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் நம்ம மக்கள் நீங்க செய்யறது இல்லை. சார் ஓட்டையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஓட்டை இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஆனா கப்பல் இருக்க தண்ணி மட்டும் என்ன செய்யணும்? நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. பிரச்சனை மட்டும் போகணும், ஆனா பிரச்சனையை உண்டாக்குற காரியம் என் வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்கும். கடன் சுமை மாறணும் என் வாழ்க்கையில இருந்து, ஆனா கடன் வாங்காம மட்டும் இருக்க மாட்டேன், வாங்கிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கடன் பிரச்சனை என்ன செய்யணும்? தீரணும். இன்னைக்கு மக்களுடைய நினைப்பு. தவறான நண்பர்களோடு கூட சேர்றதை நான் விட மாட்டேன், சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவேன். ஆனா அந்த பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடணும்? நீங்கிடணும். ஆனா கர்த்தர் அப்படி செய்யறவர் இல்லை. நம்ம உறவை எது உடைக்குதோ அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நீக்கினா மட்டும்தான் உறவு சீர்படும், உறவு சரிபடும். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த 2 பாவத்தை குறித்து எழுதுகிறார். அந்த 2 பாவத்தை குறித்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்கள், நல்லா கவனிங்க, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகளை செய்யறாங்க. அது என்னென்ன? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய ஆண்டவராகிய தேவனை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை, இந்த தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள் என்னன்னா விக்கிரக வழிபாடு, பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமான எல்லா காரியமும், இதெல்லாம் என்னன்னா தண்ணீர் நிற்காத தொட்டிகள். ஒண்ணு கத்தரை விட்டுட்டான், 2வது இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டான். ஹலோ, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தண்ணீரே நிக்காத தொட்டி, அள்ளி அள்ளி நீ எவ்வளவு ஊத்துனாலும் அது நிக்கவே நிக்காது. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டான், கத்தரை விட்டுட்டான். ஏன் அப்படின்னா கத்தர் தான் கூட இருந்தா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதை செய்யாத, இதை செய்யாத, இதுதான் சரியான பாதை, இதுல நட. பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா நம்ம இளையகுமாரனுடைய ஓமையிலே அதான் பாக்குறோம். அப்பா கூட இருந்தா என்ன செய்வாரு? நொய்யு நொய்யு நொய்னு பேசுவாரு. அப்பா கூட இருந்தா பாவம் செய்ய முடியாது, அப்பா கூட இருந்தா தப்பு செய்ய முடியாது. அப்ப அப்பாவினுடைய கண்படாத இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம எல்லா தப்பையும் செஞ்சுக்கலாம். அதனாலதான் பாருங்க, எப்பவுமே வெளிநாட்டுக்கு நம்ம எதுக்கு போவோம்? நிறைய சம்பாதிக்க போவோம், அப்படிதானே? இங்க கஷ்டப்படுறவெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு அங்கிருந்து வாங்கிட்டு வருவான். ஆனா இளையகுமார் என்ன பண்ணா, சொத்தையெல்லாம் கொண்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாரு. இவரு நம்மெல்லாம் வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு வர்றது நினைப்போம், இவரு சம்பாரிச்ச சொத்தையெல்லாம் வெளிநாட்டு கொண்டு போறாரு. இவரு எப்படி? நம்ம இந்த 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் கொடுத்த வெள்ளி பொன்னை எல்லாம் பாகாலுடையதாய் மாற்றினான் அப்படின்னு வாசிக்கிறோம். பாத்தீங்களா? அதே மாதிரி கத்தர் கொடுத்திருக்கிற இந்த கண்ணு, கத்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆயுள், இந்த கத்தர் கொடுத்திருக்கிற இந்த சரீரம், கத்தர் கொடுத்திருக்கிற இந்த பலன், இதெல்லாம் யாருக்கு செலவு பண்றோம்? பிசாசுக்கு செலவு பண்றோம். கண்ணை கத்தர் கொடுத்திருக்காரு, நாவ கத்தர் கொடுத்திருக்கிறாரு, இருதயத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரு, இந்த வாழ்க்கையை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப கத்தர் கொடுத்த இந்த பொக்கிஷம், உண்மையை சொல்ல போனா தங்கம், வெள்ளி, வைடூரி இதையெல்லாம் காட்டிலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? இந்த பாடி. இதெல்லாம் விலை மதிக்க முடியாத சொத்து. யோசிச்சு பாருங்க. உலக வழக்கத்தின்படியே போட்டாலும் நல்ல விலைக்கு தேர்வீங்க தெரியுமா? ஒரு கண்ணை நீங்க விற்கணும்னா, நல்ல கண்ணா இருந்துச்சுன்னா பல லட்சம் கொடுத்து வாங்குறவன் இன்னைக்கு இருக்கிறான் தெரியுமா? ஒரு கிட்னி பல லட்சம் போகும், சும்மா கிடையாது. உலக வழக்கத்தின்படி சொல்றேன். ஆனா உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள். இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்தது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இப்ப கத்தர் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கத்தருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோமா ஏதாவது? இது எல்லாம் வச்சு என்னென்ன பாவம் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் பாவத்தில் இதெல்லாம் செலவு பண்ண முடியுமோ செலவு பண்றோம்.
நமக்கு கொடுத்த கல்லீரல் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? பல பேர் குடிச்சு 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 அதை பாகாலுடையதாய் மாத்தி உள்ள இருக்கிற கல்லீரல் பொறுக்கம் வீக்கம் எடுத்து போய் என்ன பண்றான், மாத்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கு கடவுள் கொடுத்த அருமையான இருதயம், கடவுள் கொடுத்த மனசு, கடவுள் கொடுத்த ஆத்துமா, இதை மிகப்பெரிய பாவத்தினால் இன்னைக்கு நிரப்பி வச்சிருக்கான் மனுஷன். எவ்வளவு பெரிய சொத்து அதெல்லாம். அதை கத்தருக்குரிய காரியத்தை கத்தருக்காக கொடுத்து அர்ப்பணித்து செயல்படும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனா மனுஷன் அதெல்லாம் விரும்பல. அதையெல்லாம் என்ன செய்யணும், வேண்டாத வேலை எதுவோ அதுக்குத்தான் பயன்படுத்துறது. கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி உட்கார்ந்து ஒரு மணி நேரம் தேவ வசனத்தை கேட்பதற்கு நிறைய பேருக்கு பார்த்தா சலிப்பு. இன்னும் ரொம்ப நேரம் பிரசங்கம் பிரசங்கம். சரி, பிரசங்கம் எல்லாம் வெளியே போய் என்னத்தை கேட்க போற? இதை விட ஏதாவது மேலானது வெளியே இருக்குதா? ஏதாவது ஒன்று கேட்க முடியுமா மேலானத? நம்ம மனசு என்னதுன்னா நல்லதுல ஈடுபடவே விடாதுங்க. எப்ப அந்த கனியை சாப்பிட்டானோ ஆதாமு, அன்னையிலிருந்து இந்த கிறுக்கு மனுஷனோட இருதயத்தை பிடிச்சிருச்சு. ஆண்டவர் கொடுக்கும் போது எல்லாம் நல்லதான் கொடுத்தாரு. எப்ப நம்ம கீழ்ப்படியாமைகளை போகுமோ அப்போவே நம்முடைய இருதயம் எப்படியா மாறிடுச்சு? நம்முடைய இருதயமே கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக மாறி போச்சு. இப்ப அதனால என்னன்னா, நல்லது எதுவோ அதெல்லாம் கேட்காது. இந்த வசனம் தானே கேட்கிறோம், ஏசப்பாவுடைய வார்த்தையை தானே கேட்கிறோம். ஒரு மணி நேரம் கேட்கணுமே, அதுல ஈடுபாட்டோடு சந்தோஷத்தோடு கூட உற்சாகத்தோடு அந்த ஒரு மணி நேரம் எப்படா முடிப்பான்? சரி, இதை முடிச்சுட்டு என்ன சார் கேட்க போறீங்க? வேற ஏதாவது போய் கேட்க போறீங்களா? இல்ல, இதை விட தேவையில்லாத காரியங்களை அதிக நேரம் கேட்போம். உட்காந்து புரணி பேச ஆரம்பிச்சார், அந்த காது புரணி பேசுறத கேட்கறதுனா மணிக்கணக்கா கேட்கும். நாடகத்துல கன்றாவையும் போட்டு நடிப்பான், விடாது. சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிக்கிறவன் நைட்டு 11 வரைக்கும் நாடகம் பார்க்கிறவன் இருக்கிறான். சலிக்கவே சலிக்காத உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் சில ஆள்லாம். அவ்வளவு இந்த காதை விட்டு கொடுக்கறது அந்த அசிங்கத்துக்கு. எதுக்கெல்லாமோ அந்த காதை விட்டு கொடுக்குறோம். ஒரு மணி நேரம் தேவ வார்த்தைக்கு என்ன செய்யறது இல்ல, அந்த ஒரு மணி நேரம் ஏதோ பெரிய தியாகம் செஞ்ச தியாகி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு எரேமியால, என்ன விட்டுட்டான், என் வார்த்தையை கேட்கறத விட்டுட்டான், தண்ணீர் நிக்காத ஓட்ட தொட்டியை தெரிந்து விட்டு வச்சிருக்கிறான். அதுல மட்டும் அவன் ஈடுபாடு அதிகம். அது ஓட்ட தொட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆமா, எவ்வளவு நிரப்பினாலும் நிக்காத இருந்தாலும் பரவாயில்ல, அதுலதான் நாங்க நேரத்தை செலவு பண்ணுவோம். உலக காரியங்களிலே இன்னைக்கு அநேக நேரங்களை கண்ணு பார்க்கறதுனால அது என்ன செய்யறது இல்லை, திருப்தி அடைகிறது இல்லை. காது கேட்கறதுனால அது திருப்தி அடைகிறது இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்துக்கும் அதிக நேரம் கொடுப்பது, அவைகள்லாம் வாழ்க்கையில ஓட்ட தொட்டியாவே இருக்குது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நமக்கு அதுதான் நேரம் அதிகமா கொடுக்கிறோம் அதுக்கு. சோ இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய பாவம் என்ன? உறவை முறிக்கிறது. பாவம் உறவை என்ன செய்கிறது? முறிக்கிறது. உறவை முறிக்கக்கூடிய எந்த ஒரு தப்புக்குள்ளையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. உறவை எந்தெந்த வழியெல்லாம் சீர்படுத்தலாம், அந்த சிந்தனை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு ஒற்றுவதற்கு நேரத்தை சிந்திப்பதற்கு இடம் கொடுக்கறது இல்லை, உடைப்பதற்கு நேரத்தை என்ன செய்யறாங்க, நிறைய சிந்திக்கிறாங்க. எவ்வளவு எவ்வளவு சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு உடைச்சு போறக்கு, பிரச்சனையை கிளப்புறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் பண்றாங்க. சினிமா துறையையும் பாருங்களேன், நம்ம நாடும் பக்கத்து நாடும் ஒன்று ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சினிமாவை எடுத்தா நல்ல ஆசீர்வாதமா இருக்கும், அப்படிதானே? குடும்பங்கள் ஒன்றுபடுவதற்கு ஏதாவது நல்ல ஆக்கப்பூர்வமான சினிமா எடுத்தா நல்லா இருக்கும். குடும்பங்கள் ஒன்றிணைவதற்கு ஏதாவது நாடகங்கள் எடுத்தா நல்லா இருக்கும். அப்பா அந்த நாடகத்தை பார்த்தா போதும்பா, என்னுடைய மருமகளோடு கூட சேர்ற அளவுக்கு இருக்குப்பா, அடடா அந்த படத்தை பார்த்தா போதும்பா, என் வாழ்க்கையில அப்படியே நல்ல விஷயங்கள்லாம் வருவதை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்குதுப்பா, அடடா அந்த சினிமாவை பார்த்தா போதும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இல்ல உறவு இன்னும் மேம்படுற மாதிரி இருக்குப்பா. அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறானா? கிடையாது. பார்த்துருக்கீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லா எதெல்லாம் உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருப்பான்.
கொஞ்சம் இருக்கிற பகையவும் நீங்கா பகையா உண்டாக்கி இருக்கிற மாதிரியே எடுப்பான். உங்க ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா? வில்லன்னு காமிச்சாலே ஒரு பாய் தொப்பி போட்டு என்ன செய்வாரு, கண்ணை வச்சிருக்கிற மாதிரியே எடுப்பான். ஏன்னா எல்லா பாயும் தொப்பி போட்டு கண்ணை தான் வச்சுட்டு இருக்கிறான். இங்க வெறுப்பை உண்டாக்குறது. அவன் சினிமா படம் எடுத்தானா அவன் என்ன செய்வான், இந்துக்காரன் மந்திர சூனிய வைக்கிற மாதிரி இவனுக்கு வைக்கிற மாதிரி இந்த மாதிரியே எடுக்கிறது. எடுத்து விட்டு என்ன செய்யுது, பகையை உண்டாக்கிடுறது, சண்டைய. சிலெல்லாம் அந்த நாடகத்தை பார்த்துட்டு வந்து மருமகளை பார்த்தாலே எப்படி தெரியும், அவ்வளவுதான். அந்த நாடகத்துல காட்டுற அந்த காட்சியே மருமகள் நல்லவளா இருந்தாலும் பரவாயில்ல, மிகப்பெரிய கெட்டவளாவே பார்க்குற அளவுக்கு அந்த நாடகம் பாக்கி தெரிச்சிடும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துடும். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய ஜப குறிப்புகள் கூட அனுசியா சொல்லிச்சு. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சினிமாவை பார்த்து என்ன செய்யறாங்க, கெட்டு போறாங்க. ஒரு சின்ன பையன் 3 வயசு பையங்க, அந்த பையன் பாருங்க 29 இடத்துல ஒரு குழந்தைய கடிச்சு வச்சிருக்கான். ரொம்ப நேரமா அந்த குழந்தைய சுத்தி சுத்தி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், குத்துறான், வயிற்றுல குத்துறான். சின்ன பையன், இத்தனைக்கும் நம்ம இனியா மாதிரி இருக்கிறா அந்த வயசு. அந்த பையனை போட்டு இவன் அடிக்கிறான். இவன் பாவம் ஒளிஞ்சு 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 ஓடுறான், விடவே இல்லை அவன் கடைசி வரைக்கும். ரொம்ப நேரமா போட்டு குத்துறான், மூஞ்சில குத்துறான், கடிக்கிறான், பிறல்றான், அவளை போட்டு அடிக்கிறதுலே இருக்கிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஃபைட்டுனா ரொம்ப பிடிக்குதான். எப்ப பார்த்தாலும் அந்த செல்போன்ல ஃபைட்டை பார்த்துட்டு ஃபைட்டு அந்த சண்டை பிடிக்கிறதுனா அவனுக்கு ஈடுபாடு ஆயிருச்சு. யாரை பார்த்தாலும் அடிக்கிறது. இவனை கொண்டு போய் பால்வாடியில் விட்டுருப்பாங்க போல. ஆயம்மா அங்கிட்டு போயிருச்சு வெளியே எங்கிட்ட வேலை பார்க்க. உள்ள இருந்த அந்த பையன் கூட விளையாடுற அந்த பிள்ளைய போட்டு அடிச்சு நொறுக்கி கடிச்சு வச்சு 29 இடத்துல கடிச்சிருக்காங்க. ரத்தம் வர்ற அளவுக்கு கடிச்சிருக்காங்க. எடுத்து டிஷர்ட்டை கழட்டி பாக்குறாங்க, அப்படியே ரணங்கட்டி போய் இருக்குது. எல்லாம் ஆச்சரியம், ஏன்னா இந்த அளவுக்கு கொடூரமா கடிச்சு வச்சிருக்கிறான். ஐயா, நம்ம பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யும், அதிகமா ஊடுரும், நம்மளை மிருகமா மாத்திரும். அனிஷா சொல்லும்போது இன்னைக்கு சொன்னிச்சு, இன்னைக்கு ஹீரோக்களே என்ன செய்யறான், திருடுறான், துப்பையை எடுத்து சுடுறான். எதனால ஏற்படுது, அதிக நேரங்களை அந்த காரியத்துக்காக நம்ம இடம் கொடுக்கும் போது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை ஊடுருவி பாதிக்குது. சோ ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எதுக்கு நம்ம அதிக நேரம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில அதிக பாதிப்பை உண்டாக்கும். அதனாலதான் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர் சொல்றது, கர்த்தரிடத்துல நேரத்தை அதிகமா செலவு பண்ணுங்க, ஜெபத்துல நேரத்தை அதிகமா செலவு பண்ணுங்க, வேத வாசிப்புல அதிகமா நேரத்தை செலவு பண்ணுங்க, பரிசுத்தத்தை குறித்து பேசுறதுல நேரத்தை அதிகமா செலவு பண்ணுங்க, ஒழுக்கம் நிறைந்த காரியத்தை பேசிக்கொள்வதில் அதிக நேரத்தை செலவு பண்ணுங்க, நல்ல காரியத்துல அதிக நேரம் செலவு பண்ணுங்க. ஆகாத விஷயங்கள்ல அதிக நேரம் செலவு பண்ணும்போது அந்த நேரத்தை தான் நம்ம கொடுக்குற மாதிரி, சும்மா தானே பார்க்கிறோம், சும்மா தானே கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது உங்க வாழ்க்கையை முழுவதும் ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க நிறைய பார்த்தீங்க, விவசாயம் பண்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏன் நீங்க இப்பயே பார்க்க முடியும், நம்ம வீட்டை ஒட்டுனாப்புல ஒரு மரம் இருக்குது, அது ஒரு சீத்தாப்பழ ரகம். அந்த பழத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல காயே காய்க்கல. அவரே வச்சவரே, இந்த வீட்டு ஓனரே என்ன செய்யறாருன்னா அதை வெட்டி போட்டுலாம் காய்க்கவே மாட்டேங்குது தான் இருந்தாரு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏதோ அது பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காய் பாத்தீங்கன்னா ஒரு சில காய்கள் நிறைய வந்திருக்குது. அந்த காயில பாத்தீங்கன்னா சில வெள்ளை பூச்சி விழுந்திருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த காயில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பூச்சி தான் இருக்குது. ஆனா நாங்க யாருமே அந்த பூச்சியை கவனிக்கவே இல்லை, அதுக்கான எந்த எஃபெக்டும் போடவே இல்லை, விட்டுட்டோம். அப்படியே என்ன ஒரு 4-5 பூச்சி தான் இருக்குது அப்படின்னு விட்டுட்டோம். ஆனா இப்ப போய் பாருங்க, அந்த காய் முழுக்கவுமே காயே கண்ணுக்கு தெரியாம அந்த பூச்சி தான் இப்ப ஆக்கிரமிச்சு கிடக்கு. ஒயிட் கலர்ல அந்த 5 பூச்சி 10 பூச்சியா மாறி இன்னைக்கு 100 பூச்சியா மாறி இப்ப 1000 பூச்சியா மாறி அந்த 1000 பூச்சியும் அந்த காயை முழுக்கவும் சுத்தி வளைச்சு அந்த காய் வளர முடியாதபடி பழுக்க முடியாதபடி தானே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கு. 5 பூச்சி இருக்கும் போதே அந்த பூச்சி அழிப்பதற்கு ஏதாவது ஒரு சின்ன மருந்து தெளிச்சிருந்தோம்னா இன்னைக்கு அந்த பழங்கள்லாம் காப்பாற்றப்படுது, நமக்கு பிரயோஜனமாகவும் மாறி இருக்கு. இன்னைக்கு நாங்க அதை விட்டுட்டோம் பேசாம. கடைசியில பார்த்தா அதுல ஒரு பழம் கூட வரல, நிறைய காய் காய்ச்சிச்சு. எல்லா காயும் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி பிடிச்சி அந்த பிஞ்சிலேயே சூம்பி போய் அதை அப்படியே உதிர்ந்துருது கீழே. அந்த மாதிரி நிலைமை. ஏன் அந்த பூச்சிக்கு இடம் கொடுத்து அதை அழிக்கிறதுக்கு நம்ம நேரங்களை செலவிடாம விட்டு கொடுக்கும் போது அதை ஆக்கிரமிப்பு பண்ணிடுது, வாழ்க்கையை அழிச்சிருது.
நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோம்? நல்ல காரியத்துக்கு இடம் கொடுக்கறது இல்லை. 1000 டைம் சத்தியம் கேளு, ஜெபம் பண்றதுக்கோ பைபிள் வாசிக்கிறதுக்கோ இடம் கொடுக்கறதே இல்லை. வெட்டி கதை பேசுறது, சும்மா உட்காந்து நாடகம் பார்க்கறது, இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. நாடகம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, வெட்டி கதை பேசுறதுக்கு நேரம் இருக்குது. கொஞ்ச நேரம் ஜெபத்துக்கு செலவிடுவோ, வேத வாசிப்புக்கு செலவிடுவோ, அல்லது நல்ல பரிசுத்தமான காரியங்களை பேசுவதற்கோ என்ன இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத பேசிக்கிட்டே இருப்பான். ரட்சிக்கப்படாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாரு, அவர்கிட்ட உட்காந்து மணிக்கணக்கா பேசுவான். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட ஆண்டவரை பத்தி, ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சாரு, என்ன காரியங்களை செஞ்சாரு, இன்னைக்கு இந்த வசனம் வாசி, ஆண்டவர் இந்த வசனத்து மூலியமா பேசினார், இதை குறித்து பேசிக்கொள்வதற்கு ஈடுபாடே வராது. ஐயா, அந்த பூச்சி மாதிரி தான் மேல உட்காந்துட்டு முழுக்க ஆக்குப்பை பண்ணி உங்க வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும் கடைசியில. சோ ஒரு உண்மையை நம்ம இந்த நாள்ல புரிஞ்சுக்கணும். பாவம் தேவனுடைய உறவை வாழ்க்கையில் என்ன செய்கிறது? முறித்து விடுகிறது. தேவனுடைய உறவு முறிஞ்சு போச்சுன்னா யாரு வேணாலும் வந்து அந்த இருதயத்துக்குள்ள உட்கார்றதுக்கு என்ன செய்வான்? முயற்சி பண்ணுவான். யாரு வேணாலும் வந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லாம போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைய யாரு வேணாலும் என்ன செய்வாங்க? ஆக்குப்பை பண்ண, ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எது வேணாலும் அதை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி எத்தனையோ பேருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒளிந்து போனது, எத்தனையோ பேருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது ஒரு அப்பா அம்மா இல்லாத காரணத்தால். கணவன் மட்டும் இறந்துட்டாருன்னா வச்சுங்களேன், அந்த பெண்ணை இந்த உலகம் பார்க்கிற பார்வையும், யார் யாரோ வந்து அதை ஆக்குப்பை பண்ற விஷயங்கள் நம்ம உலகத்துல என்ன செய்யறோம்? சில பெண்கள் போராடுறாங்க, உண்மையா இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனா பிரச்சனைகள் சூழ இருக்கத்தானே செய்யும். குடும்பமா ஒரு கணவனோடு ஒரு பெண் இருக்கும்போது அதுல இருக்கிற அந்த பாதுகாப்பு கணவனை இழந்த பெண்ணுக்கு என்ன செய்யறது இல்லை, இங்க இல்ல, இருக்கிறது இல்லை. அப்ப தேவ உறவு எப்போதெல்லாம் நம்ம வாழ்க்கையை துண்டிக்கப்படுகிறதோ அப்ப பிசாசின் உறவு தன்னால வந்து என்ன பண்ணுவான்? இணைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைவான். நம்ம ஆண்டவர் தான் தட்டிட்டு வருவாரு, மகளே மகனே உன் இருதயத்தை தரியா, என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு தட்டிட்டு வர்றது யாரு? கடவுள் வருவாரு, ஆண்டவர் அப்படி தட்டிட்டு வருவாரு. நீ ஏத்துக்கிட்டாதான் ஆண்டவருக்குள்ள வர முடியும். உன்னை கட்டாயப்படுத்தலாம் யாரும் மதமாற்றம் பண்றது அதெல்லாம் இங்க கிடையாது. இயேசுவா நீ உண்மையான இருதயத்தை, இந்த இயேசு எனக்கு தேவை, அவர் வந்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவர் வந்தாதான் என் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும் நீ விரும்பி, அவர் தான் உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உன் இருதயத்துக்குள்ளே வர்றாரு, உன் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் இயேசு வருவார். திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. பிசாசு திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைவான். ஆண்டவர் மட்டும் உங்க இருதயத்துல இல்லைன்னா அவன் உள்ள அசால்ட்டா என்ன செஞ்சிருவான்? இன்னும் 10 பேரை சேர்த்து நுழைய வைப்பான். 10 பிசாசுகளை சேர்த்து என்ன செய்வான்? கொண்டு வருவான். அப்ப உறவை நம்ம வலுப்படுத்தணும். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எந்தெந்த வழியிலெல்லாம் வலுப்படுத்த வேண்டுமோ அந்தந்த வழியிலெல்லாம் என்ன செய்யணும்? வலுப்படுத்த கத்துக்கிறோம். ஸோ இந்த ஓசியா புத்தகத்திலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். கடவுளோடுக்குள்ள இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். அந்த உறவை இழந்து போன இஸ்ரவேலர்கள் அநேக வேதனைகளுக்குள்ளாக, துன்பங்களுக்குள்ளாக, அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து போனாங்க. ஆண்டவர் நயம் காட்டி மறுபடியும் என்ன செய்யறாரு? தம்முடைய பிள்ளைகளை தம்மோடு இணைக்க முயற்சி பண்ணுகிறார். தம்முடைய உருக்கமான இரக்கத்தினால அவர்களை அம்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஜனம், ருகாமா என்ற என்ன அர்த்தம்? இரக்கம் பெற்றவள் என்று மீண்டும் அழைக்கிறார். இனி நீங்கள் ஆண்டவரை பாகாளி என்று கூப்பிடாமல் எப்படி கூட போறீங்க? ஈசி, என்னுடைய நேசத்துக்கு உரியவள், எனக்கு நெருக்கமானவள் என்று அந்த உறவுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொண்டு வர வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிற நீங்களும் கூட உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்க உறவு எப்படி இருக்குது? அது வலுவா இருக்கா? ஸ்ட்ராங்கா இருக்கா? நிலையானதா இருக்குதா? எப்போதுமே அந்த உறவுல வாழ்றீங்களா? அல்லது எப்பயாவது உறவுக்குள்ள வந்துட்டு கடவுள் கொடுத்த காரியத்தை பூரா வேறு ஒன்றுக்கு செலவிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து நம்ம தேவ சமூகத்தில் என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம்.